நம்மளே செஞ்சுக்கலாமே, நம்மளே ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ஒரு தாட் இருந்துட்டே இருந்துச்சு. அதனாலதான் நான் ஜாயின் பண்ணாம இருந்தேன். பட் ஒன்ஸ் என்னால ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்கு மேல என்னால புஷ் பண்ண முடியல. யாரோட கைடன்ஸ் வேணும்னு தேவைப்பட்டுச்சு. சோ அப்பதான் சரி, ஏன் அவங்க ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் தானே அவங்களுக்கு வந்திருக்கு, ஏன் நமக்கு வராது, நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். வை நீங்க கிரீன்ஸ் சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்ட் இதுல ஜிஎஃப்எஸ்ல ஜாயின் பண்ணி அவங்க நல்ல வெயிட் குறைஞ்சிருந்தாங்க. ஓகே, எப்படி இருந்தது மேம் நம்மளோட சர்வீசஸ் எல்லாம் உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஃபர்ஸ்ட் நான் அப்ரோச் பண்ணதுலேருந்து, அப்புறம் ஒரு குரூப்ல லிங்க் இது பண்ணது, அப்புறம் மேடம் எனக்கு டயட் பிளான் கொடுத்தது, அப்புறம் அவங்க ஃபாலோ பண்றது, அப்புறம் நான் ஏதாவது அவங்ககிட்ட டவுட் கேட்டா அவங்க எனக்கு ரெஸ்பாண்ட் பண்றது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு சார். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ ஒரு டிசிஷன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு ப்ரோக்ராம்க்கு வரணும், உங்களுக்கு எப்படி ஒரு எஸ் சொல்றதுக்காக ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு எஸ் சொல்றதுக்கான ரீசன் என்னவா இருந்தது? ஃபர்ஸ்ட் ரீசன் எந்தவித சப்ளிமெண்ட்ஸும் கிடையாது. வீட்டுல நம்ம என்ன குக் பண்றோமோ அதுவே நம்ம எப்படி ஹெல்த்தியரா நம்ம சாப்பிடணும் அப்படின்றது லேர்ன் பண்றதுதான் இதோட ஃபர்ஸ்ட் இது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் இதே இப்போ லைக் ஒரு ப்ரோட்டீன் ஷேக் எடுத்துக்கோங்க, இந்த ஷேக் எடுத்துக்கோங்க, அந்த ஷேக் எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி எதுவும் இல்லாம நேச்சுரல் ஃபுட்டாவே நம்ம எப்படி நம்மளோட டே டு டே லைஃபே ஹெல்த்தியரா மாத்திக்கலான்ற அந்த ஒரு கான்செப்ட் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு சார். ஓகே ஓகே. இப்போ 1 month ப்ரோக்ராம் நீங்க சூஸ் பண்ணிருந்தீங்க. 1 monthல கிட்டத்தட்ட ஒரு 3 kgs பிளஸ் நீங்க இப்போ லாஸ் பண்ணிருக்கீங்க. ஹெல்த்தியா ஒரு 3 kgs பிளஸ் வெயிட் ரிடக்ஷன் பண்ணிருக்கீங்க. எப்படி ஃபீல் ஆகுது அந்த வெயிட் லாஸ் ஜர்னி எப்படி இருந்தது? அண்ட் வெயிட் இப்போ ரெடியூஸ் ஆனதுக்கு அப்புறமா நீங்க யூஸ் பண்ற கிளாத்ஸ் அந்த மாதிரிலாம் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு சார், சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி எப்படி சொல்றது, நான் முன்னாடிலாம் ஒரு கேஜி குறைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு குறைப்போம் நம்ம டயட் பிளான்ல சேர்றதுக்கு முன்னாடி. பட் எங்கேயாவது ஒரு வெளியில போயிட்டு வரோம், ஒரு விருந்துக்கு போயிட்டு வரோம், அல்லது நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க, நம்ம நிறைய சமைச்சு வச்சிருக்கோம் சாப்பிட்றோம் அப்படின்னா அடுத்த நாளே பாத்தீங்கன்னா 1 கிலோ பக்கமா ஏறி இருக்கும். அடுத்த 1 or 2 daysல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. திரும்ப கொண்டு ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்கு பின்னாடி என்னால புஷ் பண்ணவே முடியல. பட் இந்த ப்ரோக்ராம்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் எந்த டார்கெட்டை நான் தாண்டணும் அப்படின்னு நினைச்சாலும் அதை தாண்டி வந்துட்டு இருக்கேன். கிரேட் கிரேட் கிரேட், தட்ஸ் சோ குட். சோ வொர்க் அவுட் செஷன்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஒர்க் அவுட் செஷன் டெய்லி பண்றேன் சார். பட் ஒரு சில எக்ஸசைஸ்லாம் குதிச்சு பண்ற மாதிரி இருக்கிறதுலாம் இப்ப நான் 50 years old. சோ அந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் எனக்கு கஷ்டமா இருக்கு. சோ அதுவே சிம்பிளிஃபை பண்ணிட்டு எப்படி பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான். சோ இத அவங்க குதிச்சிட்டு பண்றாங்க, நம்ம குதிக்காம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி செஞ்சுட்டு இருக்கேன். ஆல்டர்னேட்டிவ் வொர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்றீங்க. மத்தபடி அவங்க சொல்ற எல்லா எக்ஸசைஸுமே என்ன பண்ணக்கூடியதா தான் சார் இருக்கு. ரொம்ப கஷ்டமாலாம் ஒண்ணும் இல்லை. ஒரு சிலது லைக் அந்த பிளாங்க் எல்லாம் ரெகுலரா ரொட்டீனா செய்யறவங்களுக்கு தான் வரும். பட் என்னால முடிஞ்ச அளவுக்கு அதை நான் பண்றேன். கிரேட். நம்ம அந்த மாதிரி அந்த ருட்டீனுக்கு வரும்போதே அது செட் ஆயிடும். அண்ட் எப்படி இருக்கு உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சைட்ல இருந்து இருக்கிற ஃபீட்பேக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு இப்போ உங்களுக்கு? லைக் உங்களோட ரிசல்ட்டை பார்த்து எல்லாம் சொல்லுவாங்கல்ல? ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்ல எடை குறைஞ்சிருக்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. முன்னெல்லாம் சொல்லியிருக்காங்க ரொம்ப வெயிட் போட்ட அப்படின்னு சொன்னவங்களாமும் இப்போ நல்ல எடை குறைஞ்சிருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. இன்ஃபேக்ட் என்னோட சிஸ்டர்லோட பையனும் இப்ப ஜிஎஃப்எஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க சார். நான் சொன்னதுக்கு அப்புறம். கிரேட், தட்ஸ் சோ கிரேட். உங்களோட ஜர்னி கூடவே நீங்க உங்களோட ஃபேமிலியும் சஜஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ இப்போ ஒரு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், லைக் நீங்க இந்த ஜர்னில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இருந்த ஒரு லைஃப் ஸ்டைலும் அண்ட் இப்போ இருக்கிறவங்களோட லைஃப் ஸ்டைலும் எப்படி டிஃபரன்ஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகுது? இதுக்கு முன்னாடி நம்ம சும்மா நார்மலா ஒரு ரைஸ், ஒரு சாம்பார், ஒரு பொரியல் அப்படின்னு தான் இருக்கும். பட் எந்த போர்ஷன்ல எது எடுக்கணும், நிறைய காய்கறி எடுக்கணும்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா எந்த போர்ஷன் எவ்வளவு எடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் அவங்க ஸ்ரீமதி மேடம் ரொம்ப நல்லா சொல்றாங்க. மேடம் இன்னைக்கு நீங்க இந்த சாப்பாடு கூட இன்னொரு வெள்ளரிக்காய் வச்சிருக்கலாம் மேம், ஒரு டோஃபு சேர்த்துட்டு இருக்கலாம் மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்ஃபேக்ட் அவங்களே ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப திடீர்னு ஏதோ ஒரு காய் ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு பார்த்திருப்போம், வாங்கிட்டு வந்திருப்போம். ஆனா அந்த ஓகே இதை ஒரு நாள் செஞ்சிடலாமே அப்படின்ட்டு அவங்க சொன்ன மெனுவை ஸ்கிப் பண்ணிட்டு இதை செஞ்சேன் அப்படிங்கிற பட்சத்துல அதை எப்படி நான்
பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கறதுல அவங்க கிட்ட இருந்து நல்லா கத்துட்டு இருக்கேன் சார். அவங்க ரொம்ப நல்லா சொல்லி தராங்க. ஓகே. இப்போ உங்களோட டயட்டை பத்தி கேட்டா இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஸ்ட்ரிக்டா இருக்கு அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் ஆகுது, இல்ல சிம்பிளா கொண்டு போக முடியாது உங்களோட டயட் எல்லாமே? இல்ல, ரொம்ப சிம்பிளா தான் சார் போகும். ஓகே. ரொம்ப சிம்பிளா போகுது. ஏதாவது சொன்னப்ப மேடம் அதெல்லாம் வந்துடும் மேடம். இப்போ வந்து நான் நடுவில் உதாரணத்துக்கு நான் நடுவில் ஒரு 1 வீக் நான் பிரேக் எடுத்துக்கிட்டேன். நான் ஊருக்குலாம் போனேன். ஸோ டிராவல்ல வந்து எந்த அளவுக்கு என்னால் ஃபாலோ பண்ண முடியும்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அதனால ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டேன். பட் அங்கேயுமே வந்து ஹெல்த்தி வெர்ஷன் இப்போ லைக் பரோட்டா, பூரி அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இப்போ இட்லி, இடியாப்பம், ஆப்பம் அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியர் விஷயம் மாற்றி கொண்டு வந்தேன். ஸோ ஈவன் ஆஃப்டர் மை பிரேக், அந்த பிரேக் சமயத்துல நான் எக்ஸசைஸுமே பண்ணல. ஒன்லி ஃபுட்டு வந்து இதுவா எடுத்துக்கிட்டது மட்டும்தான். அதுவே வந்து எனக்கு நல்ல வெயிட் குறைஞ்சுதான் இருந்துச்சு, ஏறவே இல்லை. ஓகே. நான் எக்ஸசைஸ் பண்ணாட்டி கூட வெயிட் குறைஞ்சுதான் இருந்துச்சு. ஓகே. அண்ட் ஜஸ்ட் ஃபார் கியூரியாசிட்டி, லைக் இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ண பிளான் பண்ணும்போது நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. வை நீங்க கிரீன்ஸ் சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்ட் வந்து இதுல ஜிஎஃப்எஸ்ல ஜாயின் பண்ணி அவங்க வந்து நல்ல வெயிட் குறைச்சிருந்தாங்க. ஓகே. அவங்க தான் வந்து அவங்க கிட்டதான் நீ வந்து எப்படி குறைச்ச என்ன ஏதுன்னு பேசும்போது அவங்க தான் சொன்னாங்க, பெயினிங் இங்கதான் சிங்கப்பூர்ல தான் இருக்காங்க. ஓகே. அவங்க சொன்னாங்க. ஸோ நான் ஜாயின் பண்ணணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஏதோ ஒரு இது வந்து ஒரு நம்மளே செஞ்சுக்கலாமே, நம்மளே ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ஒரு இது ஒரு தாட் இருந்துட்டே இருந்துச்சு. அதனாலதான் நான் ஜாயின் பண்ணாம இருந்தேன். பட் ஒன்ஸ் என்னால ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்கு மேல என்னால புஷ் பண்ண முடியல, யாரோட கைடன்ஸ் வந்து வேணும்னு தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்பதான் வந்து சரி, ஏன் அவங்க வந்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் தானே அவங்களுக்கு வந்திருக்கு, ஏன் நமக்கு வராது, நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். இப்போ உங்ககிட்ட கேட்டா இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலிக்கோ சஜஸ்ட் பண்ணுவீங்களா, இல்லை நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டா நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஆமா சார், கண்டிப்பா பண்ணுவேன். நான் பண்ணிட்டேன், ஒருத்தவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகே, that's great. Thank you so much for ma'am. லைக் உங்களோட டைமுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னலி சொல்லணும் இருக்கா, இல்லை ஏதாவது சஜஷன்ஸ் இப்போ நம்ம சைடில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னல் சப்போர்ட் வேணும், அந்த மாதிரி ஏதாவது சஜஷன்ஸ் உங்களுக்கு இருக்கா? இப்போ கண்டிப்பா இருக்கு சார். அந்த எக்ஸசைஸ் பண்ற அந்த வீடியோல ஒரு சில வீடியோஸ்ல வந்து ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பாக்ஸ்ல வந்து போட்டு காட்டுறீங்க இல்லையா? அதே மாதிரி இப்ப ஒரு கேர்ள் வந்து ஒரு கேர்ளோ ஒரு பாயோ வந்து அவங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது பக்கத்துலயே யாரோ ஒருத்தவங்க ஒரு ஏஜ்டான பர்சன், கொஞ்சம் முடியாத பர்சன், அவங்களும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பக்கத்துலயே ஒருத்தவங்க என்ன செஞ்சாங்கன்னா அது வந்து என்ன மாதிரி கொஞ்சம் ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்குலாம் லைக் ரெக்கார்டட் செஷன்ல நீங்க ஆல்டர்னேட்டிவ் இன்னும் கிளியரா வேணும்னு சொல்றீங்க, ரைட்? டெஃபினெட்லி எல்லா வீடியோஸ்லயும் அந்த பிளாங்க் பண்றது, அந்த 2 லெக்கும் சேம் டைம் ரைஸ் பண்ணி இறக்குறது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா நான் ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ற டைம் கிடையாது. நான் வாக்கிங் போவேன் அவ்வளவுதானே தவிர எக்ஸசைஸ் பண்ற டைம் கிடையாது. ஸோ ஒரு சில எக்ஸசைஸ்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கு. அதுவே வந்து எனக்கு வந்து எப்படி ஓகே 2 காலம் சேர்ந்து தானே தூக்கணும், ஓகே 1 by 1 தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் தூக்கிட்டு இந்த காலம் தூக்குறது அது மாதிரி நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். பட் செய்ய முடியுது. அந்த இந்த ரிசல்ட்டுமே நல்லா இருக்கு. பட் இதுக்கு ஒரு கைடன்ஸோட இருந்துச்சுன்னா இதுவுமே கண்டிப்பா ப்ரோக்ராமோட அப்கிரேட் பண்ற மொமெண்ட்ல கண்டிப்பா இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அண்ட் லைக் யூ கேன் டூ தட். இப்போ இன்டென்சிட்டி இப்போ ரெக்கார்டட் செஷன் பண்ணும்போது எப்பவுமே இன்டென்சிட்டி உங்களுக்கு முடியாத மாதிரி நீங்க இன்டென்சிட்டி எடுத்தா போதும். இப்போ டம்பல்ஸ் கண்டிப்பா அந்த இன்டென்சிட்டி உங்களுக்கு எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு நீங்க இன்டென்சிட்டியில பண்ணா போதும். அண்ட் அந்த ஆல்டர்னேட்டிவ்ன்றது ஆக்சுவலி ஷூட்டிங் வித் யங்கர் பீப்புள்ஸ். ஸோ அதேமே யங்கர் பீப்புள்ஸ் பண்றது அந்த ஆல்டர்னேட்டிவ் ஒர்க் அவுட்ஸ் இந்த முடியாத பர்சன்ஸ்க்கு பண்றதுக்காகத்தான். யூ கேன் as of now you can do that and definitely we will consider உங்களோட சஜஷன்ஸ். கண்டிப்பா நம்ம அதை கன்சிடர் பண்ணுவோம். Anyway, thank you so much. Thank you, Sathikala ma'am. Thank you so much. Have a great day. Bye. Thank you. Thank you, sir. Wish you safe. Bye. Thank you.